குமாரனாகிய இயேசு நாமம் வந்து நிற்கின்ற தகப்பனே சுவாமி, இந்த காரியங்கள் ஜெபங்கள் பல்லாவற்றில் முற்றுமாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நல்லவர் வல்லவர் மாறாதவர் மாறாத கிருபை எங்கள் தாங்க முடிச்சுப்பிக்கிறோம். கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவரையும் தேவரும் சமூகம் தங்கி தாபரிக்க முடிச்சுப்பிக்கிற தகப்பனே சுவாமி, வர வேண்டிய எல்லா மக்களும் வந்து வார்த்தை கேட்டு திருநாமத்தை மையப்படுத்தும்படி கிருபை செய்வீராக. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் தெரிந்ததான அதிகாலையில் பாலனை தேடி என்கிற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அதிகாலையில் பாலனை தேடி நாம் யாவரும் கூடி அந்த மாடரின் கூடில் நாடி தேவ பாலனை நின்றிடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த மன்னனை முன்னினை நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே. தம் சிந்தை குளிந்திட போகும் நல் காட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி வாரி வாரி நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம்.
பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கதானால் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனம் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு பாலானே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுள்ள பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் கொட்டிடவே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் கொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதல் ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அருது பிறந்தார், குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனா கொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, குளிரும் பனியும் கொட்டிலுவே கோமகனாம் கொட்டிலுவே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா.
இன்னொரு பாடலை பாடி மகிமைப்படுத்தலாம். பரலோக தேவன் பாரில் பிறந்தார். பரலோக தேவன் பாரில் பிறந்தார். புதுமை உலகில் அவர் பேர் கேட்கிற இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார். கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தின் தூதர் பாடிட, பாரின் தீர்க்க தேடிட, அழகை அழைத்து பாடிட, பாரின் தூதர் தேடிட, அழகை அழைத்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட, அழகை அழைத்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் ஈர்த்திடும் தாண்டமாய், உள்ளையே சாந்தமாய். புவியை ஈர்த்திடும் தாண்டமாய், உள்ளையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாத பாலகனாய். எதையும் வென்றிடும் பாலகனாய். மகிமை மகிமை மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரலோக தேவன் பாரில் பிறந்தார். பரலோக தேவன் பரலோக தேவன் மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை.
பிறந்தார் 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 பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நம் தேவனை ஆராதிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எதனால் இன்று நாம் கூடியிருக்கிறோம், எதனால் தேவனை நாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம் என்பதை ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தைகளை நாம் இப்போ நாம் கேட்க போகிறோம். எடுத்தவர் வாசிங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஒருத்தர் வாசிங்க. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும், கவனிங்க, அப்படியே பாஸ் பண்ணுங்க. 2 நாடுகளை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. சீக்கிரம் முடிச்சிடறேன். 2 நாடுகள், செபுலோன் மற்றும் நப்தலி. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலிலே வடக்கு பகுதியில் உள்ள மாகாணங்கள். 2 நாட்களையும் ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். கீழே வாசிங்கள். இடுக்கமாய் ஈனப்படுத்தின, கவனிங்க, இதோட முடிச்சுக்கலாம். இடுக்கமாய் ஈனப்படுத்தின 2 நாடுகள். எந்த நாடுகள் சொல்லுங்க? செபுலோன், நப்தலி. ஈனப்படுத்தினால் என்ன அப்படின்னா தமிழ் வார்த்தை என்ன சொல்லுங்க? தமிழ்ல நம்ம பேசுவோம்ல, இழிவு. இன்னும் சொல்லணும்னா கேவலமா. பாருங்க, யாருக்காக தேவன் பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னமே தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தைகள் இது. செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கேவலமாய் உங்களை எண்ணின மக்கள் மத்தியிலே நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி, நீங்கள் உயர்ந்திருக்கும்படி தேவன் உங்களுக்காய் பிறப்பார் அப்படின்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு? இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். கீழே வாசியுங்கள். ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் நதியோரத்திலும் உள்ள புறஜாதிகளுடைய கலிலேயாவாகிய, கவனிங்க, புறஜாதிகளின் கலிலேயா. கலிலேயானா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? சீக்கிரம் வாசிங்கன்னா முடிச்சிருவேன் நான். கலிலேயா என்ற உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கானாவூர் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? பைபிளில் பின்னாடி மேப்பெல்லாம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கதான் இருக்குது, அந்த நாட்டில் தான் இருக்குது கானாவூர். இயேசு செய்த முதல் அற்புதமா பாருங்க. அந்த அற்புதத்தை குறித்து விவரிச்சுட்டு நம்ம அடுத்த பாடல்களை பாடலாம். அடுத்த பாடல் எடுத்துருங்க. கானாவூர் கல்யாணத்தில் என்ன ஒரு அற்புதம்னா, அந்த நாட்டில், இஸ்ரவேல் நாட்டில் பெண் பிள்ளைகள் பிறந்தா என்ன பண்ணுவாங்களாமா? நகை பணமெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க. அவருடைய திருமணத்திற்கு இதுதான் வரலாறு. நான் படித்தது உங்களுக்கு சொல்றேன். பெண் பிள்ளைகள் வீட்டில் பிறந்தா அவர்களுடைய திருமணத்திற்காக திராட்சை ரசம் சேமித்து வைப்பார்கள். பாருங்க, சின்ன வயது பிறந்ததுலேருந்தே திராட்சை ரசம் சேமித்து வச்சுமே கல்யாணத்தில் பத்துல. இந்த மாதிரி அற்புதங்களை செய்யத்தான் தேவன் பிறந்தார். கீழே வாசியுங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்து. கீழே வாசிங்க. அறுவடையில் மகிழ்கிறது போலவும், கொள்ளையில் பங்கிட்டு கொள்கையில் மகிழ்கிறது களி கூறுவது போலவும் அந்த ஜாதியை திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். பாருங்க, மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போல. பாருங்க, 2 காரியங்களை இங்க பதிவு பண்றேன். அறுப்பில் மகிழ்கிறது போல. அறுப்புனா அறுவடை செய்யும் போது ஒரு விவசாயி எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அப்படி. இரண்டாவது, கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில், திருடனானவன் கொள்ளையிட்டு 2 பேர் பங்கிட்டு கொள்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பானோ, இந்த மகிழ்ச்சி யாருக்கு வரும்னா இயேசு பிறந்தார் என்று விசுவாசிகளுக்கு வரும். இதுதான் இன்னைக்கு பிறந்தார் அப்படிங்கக்கூடிய அர்த்தம். கீழே வாசியுங்கள். மீதியானரின் வாசிங்க. நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். கீழே வாசிங்க. அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரதத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். இது மீதி எல்லாம் நீங்க வாசிக்கிற வசனம் தான். கீழே நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். எதுக்காக சொன்னா, இந்த 2 காரியங்கள். இயேசு பிறந்தார் என்று நாம் சொன்னோம்னா
2 விதமான மகிழ்ச்சி நம்ம இடத்துல காணப்படணும். நீங்கள் பார்க்குறத பார்த்தா நீ மகிழ்ச்சியாக இருக்கீன்னு என்ன கேட்க, நான் பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காலையில் 3 மணிலேருந்து மகிழ்ச்சியாக சுற்றிட்டு இருக்கிறேன் ஈரோட்டில். இது 2வது சர்வீஸ் எனக்கு. 4 மணிக்கு ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சந்நிதியில் வரும்போது பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாருங்க, சரித்திரத்தையே 2ஆக பிரிக்கிறாராமா. எப்படிங்க சரித்திரத்தை 2ஆ? கிமு, இப்போ நான் வேற யாருக்காவது இருக்குது அந்த பேர் சொல்லுங்கள், நீங்கள் யாருக்காவது சொல்லுங்கள், இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் கிடையாது. ஏன்னா சரித்திரத்தையும் நம்மையும் ஒன்று சேர்க்கிறார் அவருடைய பிறப்பில். அப்படின்னா நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் சொல்லுங்க? அறுப்பிலே மகிழ்வது போலவும் கொள்ளையிட்டு கொள்ளையன் பங்கிடுகையில் இருக்கிற களி கூறுதலை போலவும் இன்று நாம் களி கூற வேண்டும். இன்று மட்டுமல்ல, டெய்லியுமே தான். கிறிஸ்மஸ்க்கு 25க்கு மட்டும் நம்ம பிறந்தாருன்னு சொல்ல வேணாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தினம் தினம் எவ்ரி மார்னிங் நம்ம எப்படிலாம் காலையில் எந்திரிக்கிறோமோ, எப்பெல்லாம் காலையில் எந்திரிக்கிறோமோ, தேவன் நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வாசஸ்தலிலே, நம்முடைய வசிக்கிற இடத்திலே தேவன் பிறக்கிறார். இதுதான் அவருடைய பிறந்ததின் ரகசியம். அடுத்த பாடலில் பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தலாம். சாஸ்தாங்கம் செய்யவாரும், சாஸ்தாங்கம் செய்யவாரும், சாஸ்தாங்கம் செய்யவாரும். தன்னை நீ விருத்தி தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன். சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவாரும். இயேசுவை சேர்ந்து சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவாரும். இயேசுவே மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே. விண்ணி கர்த்தானி மாமகிமை சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவாரும். இயேசுவே சாஸ்தாங்கம் செய்ய, சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவாரும். இயேசுவே இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தாரே, புகழும் துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும். சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார். இயேசுவே சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் பக்தரே பக்தரே வாரும், ஆசையாவலோடு
கிறிஸ்து பிறந்தாரே சாஸ்தாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே சாஷ்டாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. சில நேரம் நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். கைகளை உயர்த்தி தேவனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்புக்கு அளவே இல்லை உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுங்க, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை ஐயா துக்கங்களை சுமந்து ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்லை உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை